ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் டு கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கிங் டு கிச்சனில் சுழியம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். சுழியம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம கடலைப்பருப்பை வேக வச்சிடலாம். இது வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இது ஒரு 4 விசில் வர வேக வைங்க. இது ஏற்கனவே நல்லா ஊறியதால் சீக்கிரமாக வெந்துடும். அப்படி நீங்கள் ஊற வைக்கலன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. 4 விசில் வந்துடுச்சு, ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இது குழையிலன்னா நீங்கள் ஒரு மத்து வச்சோ இல்லை ஒரு மேஷர் வச்சோ இதை நல்லா மசிச்சு விட்டுங்க. மிக்சரில் கூட போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம வெல்லத்தை உள்ளே சேர்த்துடலாம். நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். 1 கப் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் ஏதாவது அழுக்கு தூசி இருந்ததுன்னா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகாக காய்ச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற வெல்லம் சுத்தமாக இருக்கிறதுனால நான் டைரெக்டாக இதில் சேர்த்துக்கிறேன். வெல்லத்தை சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா கட்டியாகிற வரைக்கும் வேக விடுங்க. இது கட்டியாக இருந்தால் தான் நம்ம நல்லா உருண்டை பிடிக்க முடியும். இது வெந்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம தேங்காய் துருவலை லைட்டாக நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா சூடானதும் 1/2 கப் தேங்காய் துருவலை அதில் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் துருவலை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. மாதிரி தேங்காய் வறுத்து சேர்க்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சுழியம். தேங்காவை பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடலாம். பூரணம் ரெடியானதும் அதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், பருப்பு வெல்லம் நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச தேங்காவை இதில் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா இது நல்லா இன்னும் கெட்டியாயிடும். உருட்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டோன்னா நம்ம பூரணம் ரெடி ஆகிடும். இது நல்லா ஆறின பிறகு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பூரணத்தை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ நம்ம உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிக்கலாம். மீடியம் சைஸில் இந்த உருண்டைகளை பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி உருண்டைகள்லாம் பிடிச்ச பிறகு இதுக்கு நம்ம வெளி மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1/2 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாவு பதம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பூர்ணத்தில் நல்லா ஒட்டுறா போல் இருக்கணும். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து இந்த மாவில் போட்டு எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி புரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். இந்த சுழியம் சீக்கிரம் வெந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சதும் வெளியே எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிகட்டிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுழியம் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பை பாய். சமைப்போம், ருசிப்போம்.